ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூலை பற்றின டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த டூலை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு வல்னரபிலிட்டி அனாலிஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும்ல, அதில் போய் நீங்கள் லினக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டைரெக்டாகவே நீங்கள் டெர்மினலில் லினக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணால் கூட உங்களுக்கு டூல் ஓப்பன் ஆயிரும். ஓகே, நான் அதில் வியூ வந்து ஜூம் வச்சுக்கிறேன், அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது இருந்த கேட்டகரியை நீங்கள் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வல்னரபிளை வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரி, இது எதில் இருக்க வல்னரபிள் வந்து அனாலிசிஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ நாளாக பார்த்த சில டூல்ஸ்லாம் வந்து என்னென்னா, ஒரு வெப் அப்ளிகேஷனில் இருக்கிற வல்னரபிளை தான் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம லினக்ஸ் பேஸ்டு சிஸ்டம், லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ் இந்த இது பேஸ்டில் இருக்கிற சிஸ்டமில் இருக்கிற மால்வேர்ஸு, இந்த மாதிரி செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஆடிட்டிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லினக்ஸ் டூல் வந்து லினக்ஸ் பேஸ்டு செக்யூரிட்டி ஆடிட்டிங் டூல். ஓகேவா, நம்ம வந்து லினக்ஸ் பேஸ்டில் இருக்கிற சிஸ்டமில் இருக்கிற வல்னரபிள் வந்து வல்னரபிள்னு எனக்கு வந்துட்டு இருக்கு. வல்னரபிளில் மால்வேர் ஏதாவது இருந்துச்சு, ரூட் கிட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. சரி, லினக்ஸில் தான் நம்மளுக்கு தான் எதுவும் அட்டாக் ஆகாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து நீங்கள் ஒருவேளை உங்கள் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ண மாட்டிருந்தாலும் இந்த கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலெல்லாம் சில பக் வரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ண மாட்டிங்கன்னா சில ப்ரிவிலேஜ் இந்த மாதிரி நிறையா பக் இருக்குது, லினக்ஸுக்கும் வரும். ஏன்னா அது வந்து 0 day எக்ஸ்பைரில் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம மிஷினில் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் நம்ம ஏதாவது ஸ்கிரிப்டெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதில் ஏதாவது லுக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம வழக்கம் போல் இந்த டூலை ஓப்பன் பண்ணோன்னே சில கமாண்ட்ஸ் இருக்கும். இந்த கமாண்ட்ஸுக்கு நேராக அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்து இந்த கமாண்டோட விளக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணோம், இந்த டூல் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். லினக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்மளுக்கு இப்போ தேவையான கமாண்ட்ஸை பார்ப்போம். ஆடிட்டர் நேம், அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். டம்ப் ஆப்ஷன்ஸ் அதுவும் வேணாம். அவைலபிள் ஆப்ஷன்ஸ் அதுவும் வேணாம். லாக் ஃபைல், ஏதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்போ உங்கள் லாக் ஃபைல் க்ரியேட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். பென் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், ஹைஃபன் பென் டெஸ்ட். இது என்னதுன்னா நான் ப்ரிவிலேஜ் ஸ்கேன் யூஸ்ஃபுல் ஃபார் பென் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இந்த டூலை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ப்ரொஃபைல், இதுவும் வேணாம். ப்ரொஃபைல் ஃபைல் எதுவும் வேணாம். குயிக் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இது ஏன் குயிக் அப்படின்னு கொடுக்குறோன்னா, நீங்கள் நார்மலாக இதை இந்த பென் டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாடலில் பூட் செக்டாரை தனியாக ஸ்கேன் பண்ண, டிபியன் பேஸ்டு தனியாக ஸ்கேன் பண்ண, அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்டர் கொடுக்குற மாதிரி வரும். இதில் நீங்கள் குயிக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் ரன் பண்ணி விட்ரும். இனிமேல் ஒன்றா இருக்குது. இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், தேவையான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த டுட்டோரியலில் காட்டுறதுக்காக வெறும் ரெண்டே கமாண்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். பென் டெஸ்ட், அடுத்தது குயிக் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதையும் யூஸ் பண்ண போகிறேன். அகைன் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இனிஷியல் தி ப்ரோக்ராம் டிடெக்டிங் ஓஎஸ், அதாவது ஓஎஸ் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேம் டிபியான், நான் டிபியான் தான் கொடுத்துருக்கேன். அதோட வெர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலி லினக்ஸ் ரோலிங். ஓகே, கர்னல் வெர்ஷன் உங்களுக்கு இங்கே காட்டுது. அடுத்தது ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம், இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் டூல்ஸ் வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும்.
இதுக்கும் நம்ம ஏற்கனவே பழையபடி சில டுட்டோரியல்ஸில் சொல்லுவோம்ல, ஸ்கேன் பண்ணுறப்போ கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இந்த டூலும் நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு அது ஸ்கேன் ஆகிட்டுக்கப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் டூல்ஸை யூஸ் பண்ணுறப்ப அதை கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மால்வேர், 0 டே எக்ஸ்பயர்ட் இதெல்லாம் வரும். அப்போ தான் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்படி அப்டேட் பண்ணால் தான் நம்ம மிஷினில் ஸ்கேன் பண்ணுறப்ப அது இந்த வல்னரபிள் புதுசாக இருக்குது அப்படிங்கிறத அதை மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா அதால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எப்படி பேசிக்காக விண்டோஸில் ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம டூல்ஸையும் அப்டேட் பண்ணுங்கள். அடிக்கடி ஓஎஸையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பூட் அண்ட் சர்வீசஸ் இது வந்து ஒரு வார்னிங் காட்டுது. இது வந்து நம்மளுக்கு வார்னிங் இங்கே என்ன வார்னிங் காட்டுதுன்னா செக்கிங் ஃபார் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் காட்டுது. ஓகே, நம்மளுக்கு இதோட ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு தனியாக வரும். அதை நம்ம அப்போ இதுக்கு செக் பண்ணுவோம். அடுத்தது ஷெல்ஸ், சிஸ்டம் ஃபைல்ஸ், அடுத்தது போர்ட்ஸ் and packages. அடுத்து நம்மளுக்கு என்ன எரர் காமிச்சிருக்குன்னா ரெபாசிட்டரி சோர்ஸ் ஃபைலில் ஒரு வார்னிங் ஒன்று காமிச்சிருக்கு. ஓகே, நம்மளுக்கு இப்போ இதோட ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரிப்போர்ட் டேட்டா வார் லாக் அந்த ஃபைலில் வந்து நம்மளுக்கு linux-report.dat அப்படின்னு அந்த இதில் நம்மளுக்கு இருக்கும். இது நம்மளுக்கு வேணும்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அதாவது நம்மளுக்கு இப்போ வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த மிஷினில் வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாக் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு linux.log அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஒரு டேட்டா ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதை நீங்கள் வேணுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எதில் என்னென்ன எரர் அப்படின்ட்டு நம்மளுக்கு இங்கே காட்டுச்சோம். அதாவது இங்கே வார்னிங்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது டிஃப்ரெண்ட், அது வேணாம், அதாவது வார்னிங் அப்படின்னு காட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இன்னொரு ஃபைல் ஒன்று இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் என்னோட மிஷின் வந்து அவ்வளோ ஒன்றும் கிரிட்டிக்கல் வல்னரபிள் எதுவும் இல்லை, அதனால எனக்கு வந்து வார்னிங் அதிகமாக காட்டலை. இதுவே உங்களோட மிஷினில் நிறையா வல்னரபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வார்னிங் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு காட்டும். நீங்கள் அதில் காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு எதை அப்டேட் பண்ணணுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து ரெபாசிட்டரி சோர்ஸ் ஃபைல் வந்து
செக்யூரிட்டி ரெபாசிட்டரி செக்யூரிட்டி சோர்ஸ் ஃபைலை வந்து எனக்கு அப்டேட் பண்ண சொல்லியிருக்கு. அப்புறம் வல்னரபிள் பேக்கேஜஸ். அடுத்தது நேம் சர்வர். இது வந்து எல்லாத்துக்கும் எல்லா லினக்ஸில் வந்து டிஃபால்ட்டாக காட்டும். ஏன்னா நம்ம சர்வரை அதை கன்ஃபிகர் பண்ணுறப்ப இந்த வர சின்ன எரர்ஸ். மற்றபடி வேறு எதுவும் பெரிய லெவலில் நம்ம சிஸ்டமில் எரர் இல்லை. ஸோ எனக்கு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்றும் அந்தளவு எதுவும் ராணுவ ரகசியம்லாம் என்னோடய மிஷினில் எதுவும் இல்லை. எதுவும் இந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணல. ஸோ எனக்கு இது வந்து தேவையில்லை. நான் வந்து இந்த டூல் அப்புறம் எதுக்குடா நீ இதை பற்றி வீடியோ போட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இதை பற்றி சும்மா தெரிஞ்சுக்காக தான் போட்டேன். இனிமேல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.